வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படிலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு என்னென்னலாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடக்குது, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேண்டில் சார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ராடே டேவாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரேடிங் டேவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த சார்ட்ஸ் வந்துட்டு எப்போவுமே என்எஸ்சி பிஎஸ்சியில் நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு தனித்தனி கம்பெனிஸ்க்கும் ஒரு தனித்தனி ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த சார்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த சார்ட்டுக்கும் ட்ரெண்ட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட்ஸை வந்துட்டு பேசிக்காக 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக இந்த ட்ரெண்ட்ஸை வந்துட்டு நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணுது. கேண்டில் ஸ்டிக் சார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் அதை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஓகே, இந்த அப் ட்ரெண்ட்னா என்ன, அது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஓவராலாக இன்றைக்கி ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகியிருக்கா டவுன் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும்போது ஒரு கிராஜுவல் ரைஸ், ஆவரேஜ் ரைஸில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட் ஆர் ரைசிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து அப் ட்ரெண்ட் கேட்டகரியில் வந்துடும். செகண்ட்லி டவுன் ட்ரெண்ட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனி ஆர் ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு கிராஜுவலாக நம்மளுக்கு வந்துட்டு இறங்கிட்டே இருக்குது, அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதில் லிக்விடிட்டி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ், அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே கிராஜுவலாக நம்மளுக்கு டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர்ட்லி சைட்வேஸ் ட்ரெண்டு. இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டான லெவலில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட மார்க்கெட்டில் பர்டிகுலர் ட்ரேடேயில் வந்துட்டு இந்த சைட்வேஸ் கேண்டில் சார்ட்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு ரொம்பவும் ப்ராஃபிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது அண்டு ரொம்பவும் இதில் லாஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்காது. அதனால இது வந்துட்டு ஒரு கிராஜுவலான பாத்தில் அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இதை தான் வந்துட்டு சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், இதெல்லாம் எப்படி நம்ம கேண்டில் சார்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஹவர், பர்டிகுலர் டேஸ், பர்டிகுலர் வீக், மந்த் இதை பொறுத்து தான் அதோட வால்யூம் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது ஈஸியாக நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனியோட ஷேர்ஸையோ அதோட ஸ்டாக்ஸையோ அதில் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அப் ட்ரெண்டாக இருக்குது, டவுன் ட்ரெண்டாக இருக்குது, சைட்வேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும். நம்ம ஒரு நியூ இன்வெஸ்டர் ஆர் பிகினராக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ட்ரெண்ட்ஸ் கால்குலேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்கையும் ஒரு பெஸ்ட்டு ஷேரையும் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெசசிட்டியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துட்டு வருது. ஸோ இந்த கம்பெனியோட ட்ரெண்ட்ஸ் அப் ட்ரெண்டாக இருக்குதா இல்லை சைட்வேஸாக இருக்குதா, டவுன் ட்ரெண்டாக இருக்குதா அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையாகவே இருந்துட்டு வருது. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட சார்ட் வந்துட்டு அப் ட்ரெண்டாவோ அல்லது சைட்வேஸாவோ இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.